வணக்கம் நட்பு சொந்தங்களே, நான் உங்கள் ஏலிசம். இது எனது கதை. நரகம் நான் காண நீயே காரணம். ஒரு த்ரில்லர் டைப் பேய் கதை உங்களுக்கு பிடிக்கும்னா எனது இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. நான் என்னோடய கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாங்களா? என்னடா இது என்று அவனை பார்த்து கேட்டவாறே முறைத்தபடி நின்று கொண்டிருந்தாள் கதிரோட அன்பு மனைவி நிஷா. கோபத்திலும் அவள் அழகாகவே தெரிந்தாள். கதிர் தன் கண்களை கசக்க ஆரம்பித்தான். அவள் மீண்டும் ஒருமுறை அவனை பார்த்து முறைத்தவள் அவனை பார்த்து கேட்டாள், என்னடா இது என்றவாறே அவளது கன்னத்தை அவனை நோக்கி திருப்பினாள். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அசதியில் தூங்கிக் கொண்டிருந்தவனை காலங்காத்தால எழுப்பி இப்படி கேட்டான். அவன் என்ன பதில் சொல்றது? அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் மெல்ல நினைவுகளுக்கு திரும்ப முற்பட்டான். அவங்க 2 பேரும் புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட தம்பதிகள். தேனிலவு பயணமாக ஊட்டிக்கு வந்தவர்கள். நேற்று முழுவதும் அவளோடு கைபிடித்து ஓடி ஓடி விளையாடி செல்ஃபி எடுத்து மிகுந்த களைப்படைந்த அவன் இரவு நன்றாக உறங்கி போயிருந்தான். அவர்களது முதல் நாள் தேனிலவு பயணம் என்பதையும் மறந்து தூங்கி போயிருந்தான். அப்படிப்பட்ட அவனை எழுப்பி இப்படி கன்னத்தை காட்டியவாறே கேட்டால் அவன் என்ன சொல்வான்? அடக்கடவுளே, ஊட்டியில் அதிகாலை, அதுவும் இப்போது 5 மணி இருக்கும். ஆமாம், 5 மணிதான். தலைநீக்கு அடியில் இருந்த போனையும் எடுத்து பார்த்தான். அவனது கணிப்பு சரிதான். ஏங்க டேய், ஏண்டா முதல்ல மொழிடா என அவன் தோலை தொட்டு உலுக்கினாள் நிஷா. அறக்க பறக்க கதிர் கண் விழித்தான். அவனும் கண் விழித்து அவளை பார்த்தான். அவன் கண் முன்னே அவள் மார்பின் குறுக்கே 2 கைகளையும் கட்டியவாறு நின்று கொண்டு இருந்தாள். சற்றே கோபமாக முறைத்தாள். மீண்டும் அவனை பார்த்து கேட்டாள், ஏண்டா இதை என்னடா பண்ணி வச்ச என மீண்டும் கேட்க அவனது கண்ணோ அவளது குறுகிய கைகளோரம் குவிய அதை கவனித்த அவளோ, எங்கடா பார்க்குற, இங்க பாரு என்றவாறே மீண்டும் அவளது கன்னத்தை அவன் பக்கமாக திருப்ப, என்னடா இது என்று மீண்டும் அவளது கன்னத்தை அருகில் வந்து அவனிடம் காட்டிட அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. கண்களை மெல்ல கசக்கியவாறு உற்று பார்த்தான். சரியாக தெரியவில்லை. படுக்கையிலிருந்து மெல்ல எழுந்து அவளது அருகில் சென்றவன் மெல்ல அவளது கன்னத்தை தனது கைகளால் தாங்கி பிடித்தான். அவளை யாரோ கையால் ஓங்கி அடித்தது போல கன்னம் சற்றே வீங்கி போய் இருந்தது. கை விரல்களின் அச்சு அப்படியே தெரிந்தது. என்ன புள்ள, கன்னத்தில் யாரோ அடித்தது போல இருக்கு என்று கனிவாக கேட்டான். அதுதாண்டா எனக்கும் புரியல. நான் தூங்கிட்டு இருக்கும்போது நீ எதுவும் செஞ்சியா? இங்க பாரு, இது கன்னத்தில் மட்டும் இல்லை என்றவாறு தனது மாறாப்பு சேலையை விலக்கி நெஞ்சு பகுதியை காண்பித்தாள். அவளது நெஞ்சிலும் அதுபோல் கைத்தடம் இருந்தது. இங்கே பாரு என்று அவளது வயிற்றை காண்பிக்கவும் அங்கேயும் ஓங்கி அடித்தது போன்ற தடம் இருந்தது. அதை கண்ட கதிருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கும் ஒன்றும் புரியவில்லையே, நான் ஒன்றுமே செய்யலை, நான் எதுக்கு ஒன்று அடிக்க போகிறேன் என்று அவனும் புரியாமல் விழித்து கொண்டிருந்தான். டேய், இது மட்டும் தானா, பரவாயில்லடா, இங்கேயும் பாரு என்றவாறு அவள் காலின் மேல் பகுதியை காண்பிக்க அங்கேயும் கையால் ஓங்கி அடித்தது போன்று சிவப்பாக இருந்தது. நன்றாக கைத்தடம் வைத்தது போல தெரிந்தது. அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நேற்று ராத்திரி நாம் 2 பேரும் சப்பாத்தி கிரவி சாப்பிட்டோம். 2 பேரும் உண்டு படுத்துட்டோம். வேற இந்த ட்ரிங்க்ஸ் கூட குடிக்கலையே. ஆமாடா, எனக்கும் நினைவு இருக்கு. நைட்டு டின்னருக்கு அப்புறம் எதுவும் நடந்திருக்குமா? எனக்கு ஒன்றுமே புரியல. இது எப்படி வந்திருக்கும் என்று அவள் கதிரை திருப்பி கேட்டாள். ஆமாம், நான் உன்னை கேள்வி கேட்டால் நீ என்னையே சந்தேகமாக கேட்குற மாதிரி தெரியுது என்று கதிர் சொல்ல, நீ ஏதாவது பண்ணி வச்சு நான் சாப்பிட்ட எதையாவது கலந்து கொடுத்தியா? நான் மயக்கானதுக்கப்புறம் நீ ஏதாவது செஞ்சு வச்சு என்று அவள் அவனை குற்றம் சொல்வதிலேயே குறியாக இருந்தாள். ஏன் புள்ள, நீ தான் என்னோட மனைவிடி. நான் உன்னை என்ன பண்ண போகிறேன்? நேற்று நாம் 2 பேரும் ஊர் சுற்றினதில் நான் ரொம்ப டயர்டாக இருந்ததால் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலை. நைட்டு டின்னர் முடிச்சுட்டு வந்ததுமே உனக்கு தானே குட்டின்னு சொல்லிட்டு தூங்குனேன் என்று அவனும் கெஞ்ச,
இல்லை, எனக்கு உன் மேலே தான் டவுட்டு. கல்யாணம் முடித்த அன்னைக்குலேருந்தே உன் பார்வை சரியில்லை. இந்த 20 நாளில் நீ எப்படிலாம் என்னை பண்ணலாம்னு ட்ரை பண்ணினேன்னு நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன். நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, உண்மையை சொல்லிடுடா என அவளும் கெஞ்சியவாறே அழ ஆரம்பித்தாள். கதிரிக்கோ அவளை எப்படி சமாளிப்பது என தெரியாமல் விழித்தான். கடைசி ஆயுதமாக எல்லா ஆண்களும் எடுக்கும் அதே ஆயுதத்தை கையில் எடுத்தான். அவளின் தலை மீது கை வைத்து சத்தியம் செய்தான். எங்கள் பாட்டி செத்து போனதால், நம்ம முதல்வர் தள்ளி போனதால் நான் ட்ரை பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனால் அன்னைக்கு நாம் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான்னு நீ சொன்னதுக்கப்புறம் நான் எதுவுமே ட்ரை பண்ணலை. நான் எப்பயுமே உன்னை தொந்தரவு பண்ணலை, என்னை நம்பு என கதற ஆரம்பித்தான். அப்போதுதான் அவளுக்கும் அவன் மீது நம்பிக்கை வந்தது. ஆனால் அவர்கள் இருவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் அவளோ ஏதோ வழியில் இருப்பது போல முகபாவனையில் தெரிந்தது. என்னல பண்ணுது, முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு, இன்னும் என்ன நம்பலையா? இல்லடா, உன்னை நம்பாமல் இல்லை, இங்கே எரியுதுடா, ரொம்ப வலிக்குது என்றால் அவளது காயங்களை காட்டியவாறே. என்ன புல்ற சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஏதாவது மெடிசன் ஏதாவது வேணுமா, ரிசப்ஷன் ஃபோன் பண்ணலாமா என்று கேட்டான். இல்லைடா, மெடிசன் வேணாம், நானும் என்கிட்ட இருந்த ஆயில்மெண்ட் போட்டு பார்த்தேன், எதுவும் சரியாகிற மாதிரி தெரியல, அதுக்கப்புறம்தான் உன்கிட்ட கேட்குறேன் என்ற குழப்பத்தோடு அவளும். எனக்கு சுத்தமாக புரியவில்லை, தலையை சுற்றுவது போல இருக்கு, இப்படி ஒரு விஷயத்தை நான் இதுக்கு முன்பு கண்டது கேட்டது கூட இல்லை. என்ன நடந்திருக்கும்? நாம் 2 பேரும் தூங்குனதுக்கு பின்னாடி யாராச்சும் அறைக்குள் வந்து இருப்பார்களா? ஏதேனும் நடந்து இருக்குமா என்றவாறே அவனும் கதவினை திறந்து பார்த்தான். கதவும் உள்பக்கமாக தாளிடப்பட்டு இருந்தது. அதெல்லாம் இருக்காது, இந்த சாவி இல்லாமல் யாரும் உள்ளே வரவே முடியாது என அவனிடம் சமாதானம் சொன்னான். மேலும், இல்லை, உனக்கு வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் ஃபீலாக வருதா என்று கேட்டான். அதற்கு அவளோ அவனை பார்த்து முறைத்தபடி, அதனடா டிஃப்ரெண்ட் ஃபீலா, அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது 4 பேர் என்னை ரேப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறியா என்று கேட்டாள் சற்று கோபமாக. அவள் அவனை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்பாள் என்று அவன் நினைக்கவில்லை. எப்படியெல்லாம் என் மைண்ட் வாஷ் கேட்ச் பண்ணியிருக்கியா? நான் அவ்வளோ மோசமாக நினைக்கலடி என்று அவனுக்குள்ளே புன்னகைத்தவாறு. இல்லை, நான் அப்படி நினைக்கல, இது நமக்கே தெரியாமல் யாராவது ஏதாவது கலந்து கொடுத்து ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டு தான் புள்ள, அதான் கேட்டேன் என்று கதிர் சமாளித்தான். அவளோ மேலும் வலியை துடித்து கொண்டிருப்பாள் போல் இருந்தது. இது எனக்கு சரியாக தெரியல, நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இது என்னன்னு கேட்குறேன் என்றவாறு அவளது ஃபோனை எடுக்க, சரி நீ பேசி மூடி, நான் அதுக்குள்ளே ஒரு அவசர வேலை இருக்குது, உள்ளே போயிட்டு வந்துடுறேன் என்றவாறே கழிவறையை நோக்கி ஓடினான். கதிர் அவளுக்கு பதிலுக்கு காத்திருக்கவில்லை. அவளோ தலையில் அடித்தவாறு தனது அம்மாவிற்கு அழைப்பளித்தனர். சரி நீ பேசி முடி, நான் அதுக்குள்ளே உள்ளே போயிட்டு வந்துடுறேன். கதிரும் என்ன நடந்திருக்கும் என்பதை யோசித்தவாறே கழிவறைக்குள் அமர்ந்திருந்தான். சிறிது நேரமே ஆகியிருக்கும். வெளியிலிருந்து யாரோ கதவை வேகமாக தட்ட, கொஞ்சம் பொறுப்பா, வந்துட்டேன் என்று கழிவறையிலிருந்து காலை கடன்களை வேகமாக முடித்து கொண்டு வெளியே வந்தான். அப்போது நிஷா ஏதோ அதிர்ச்சியில் உறைந்தது போல தலையணை கட்டி பிடித்தவாறு படுக்கையின் மீது உட்கார்ந்திருந்தாள். இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி உட்கார்ந்துருக்கிற, இப்போ உனக்கு என்ன பண்ணுது என்றவாறு அவனும் அவளது அருகில் தோளை பிடித்தவாறு உட்கார்ந்தான். அவனுக்கு அவளின் வலியும் வேதனையும் இதுவரைக்கும் புரியவில்லை. ஆனால் அவளது கன்னத்தில் இருந்த காயம் இதுவரைக்கும் அறியவில்லை. யாரோ அவளை ஓங்கி அறைந்தது போல இப்போதும் அவனது பார்வைக்கு தெளிவாகவே தெரிந்தது. என்னடா இப்படி கேட்டுட்ட, நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், இந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் தெரியுமா, அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா என்று அவனிடம் எதையோ சொல்ல முற்பட்டால் அவனும், சரி சொல்லு, என்ன சொன்னாங்க என்று அலட்சியமாக கேட்டான். என்ன சொன்னாங்க தெரியுமா, அம்மா சொன்னதை கேட்டு நான் பயந்து போயிருக்கேன் தெரியுமா என்றாள். அவள் பயந்து போயிருந்தது அவனுக்கும் அவள் சொன்ன விதத்திலேயே தெரிந்தது. அவனுக்குள்ளும் சற்று பயம் வர ஆரம்பித்திருந்தது. அவள் தோலை கெட்டியாக பிடித்து கொண்டான். என்ன புள்ள, என்ன சொன்னாங்க, சொல்றியா இல்லையா என்று கேட்டான். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, ஊரில் பேய் பிடிச்சா இப்படித்தான் நடக்குமா, பேய் நைட்டில் வந்து உடம்புல இப்படித்தான் காயம் பண்ணி வைக்குமா எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்புறம் இந்த காயம் எப்படி இருக்குங்கிறத ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னாங்க. நானும் ஃபோட்டோ எடுத்து அதையும் அவங்களுக்கு அனுப்பி வச்சுருக்கேன். கொஞ்ச நேரத்தில் அவங்க கோயில் பூசாரிக்கிட்ட பேசிட்டு எனக்கு கூப்பிட்றதா சொன்னாங்க. நான் அவங்க கால்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று அவள் மெல்ல பயத்தோடு சொல்ல,
அவனுக்கும் இப்போது பேய் பயம் வர ஆரம்பித்தது. அவனும் சின்ன வயசுல பேய்க்கு பயப்படக்கூடிய ஆளுதான். ஆனால் இது புதுசாக இருக்கு. அவனும் இப்படி ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. பேயின் கைத்தடங்கள் உடம்பில் எப்படி வரும் என்று அவனும் குழம்பி போயிருந்தான். மெல்ல அவளை விட்டு எழுந்தவன் தனது அலைபேசியை எடுத்தான். இருந்தாலும் ஏதேனும் சாத்தியம் இருக்கிறதா என்பதை கூகுளில் சர்ச் செய்து பார்த்து விடலாம் என்று தனது அலைபேசியை திறந்து சோதனையிட ஆரம்பித்தான். அதை கவனித்தவள், நீ என்னடா பண்ற? ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்க. நானே வழியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்டா, நீ என்ன பண்ற என அவள் அவனை பார்த்து கேட்க, இருபுள்ள இப்போ என்ன பண்ண சொல்கிற? உங்கள் அம்மா சொன்னது சரியா தப்பான்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். பேய் இருக்கா இல்லையா என்று கண்டுபிடிச்சிடலாம் என்று நினைத்து ஃபோனை எடுத்தேன் என்றான் சாதாரணமாக. நல்லா கூகுள் சர்ச் பண்ணி பாருப்பா, வேணும்னா அப்படியே வா, வந்து என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து கூகுளில் பிக்சர் போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறீங்களா என்று அவள் கோபமாக சொல்ல, அவள் சற்று வலியும் பயமும் சேர்ந்து கொள்ள கோபமாக இருக்கிறாள் என்பது மட்டும் அவனுக்கு புரிந்தது. இதற்கு மேல் அவளை கிண்டல் செய்வது சரியாக இருக்காது என்பதையும் அவன் புரிந்து கொண்டான். அவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் இருவரது வீட்டிலும் சேர்ந்து ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கொண்டவர்கள். அவன் அவளை பற்றியும் அவள் அவனை பற்றியும் அதிக அளவில் புரிந்து கொள்ளாத நிலையில் கதிருடைய பாட்டியும் திருமண நாளென்று திடீரென இறந்து போய்விட வீட்டில் யாருக்குமே நிஷா மீது இருந்த அன்பு பயமாக மாற ஆரம்பித்தது. அவள் வந்த நேரம்தான் சரியில்லை என அவள் காதுபடவே பேச ஆரம்பிக்க அவளும் மிகுந்த வருத்தமாக இருந்தாள். ஆனால் அப்போது கதிர் ஒருவன் மட்டுமே அவளுக்கு ஆறுதலாக இருந்தான். மேலும் அடுத்த 15 நாட்கள் சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாது என சோசியர் சொல்லவும் இவர்களது முதலிரவும் தள்ளிப்போய் கொண்டே இருந்தது. கடைசியில் ஒரு வழியாக நிஷாவின் அம்மாதான் இந்த ஹனிமூன் பயணத்தை ஏற்பாடு செய்து அனுப்பியிருந்தார். நிஷாவும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள் என்பதால் ஊரை சுற்றி பார்ப்பதிலேயே பகலெல்லாம் போயிருந்தது. எல்லா இடமும் சுற்றி பார்த்திருந்தார்கள். கடைசியாக இரவு டின்னர் முடித்த கையோடு தான் இருவரும் தங்களது கெஸ்ட் ஹவுஸ் அறைகளுக்கு வந்து இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கோ தாம்பத்தியத்தில் ஈடுவதில் எந்த விருப்பமும் இல்லை. அதனால் அவர்கள் உறங்குவதாக முடிவு செய்து உறங்கியிருந்தார்கள். ஆனால் இப்போது அவளது உடம்பில் இருக்கும் அச்சும் கைத்தடமும் பேய் கதைகளும் புதிதாக இருந்தது. இதற்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் என்று கதிரும் யோசனையில் இருந்தான். ஆனால் அவளுக்கோ அவனை சிறிது நேரம் கூட தனியே சிந்திக்க விடுவதில் விருப்பமில்லை. அவன் தோள் மீது கையால் அடித்து கொண்டிருந்தாள். டேய், என்னடா நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னடா என்னென்னமோ யோசனையில் உக்காந்துக்கிட்டு இருக்க என்றால் படுக்கையிலிருந்து மெல்ல எழுந்தபடி. அவனை பார்த்து இடுப்பில் கை வைத்தவாறே நின்று கொண்டிருந்தவனை அப்படியே கட்டில் மீது தள்ளிவிட்டாள் கோபமாக. இருப்புள்ள, நானும் என்ன பண்ணுறதான் யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கும் ஒன்றுமே புரியல. நீ இந்த மாதிரி எதையாவது முன்னாடி கேள்விப்பட்டிருக்கியா? உங்கள் ஊரில் ஏதாவது நடந்திருக்கா என்று அவனும் அவளிடம் கேட்டான். தலையை சாய்த்து படுத்தவரை அவளும் அவனது அருகில் படுத்து கொண்டாள். அவளது வாயில் இருந்து ஏதேனும் விடை கிடைக்குமா என்று ஆராய ஆரம்பித்தான் கதிர். ஏனென்றால் அவள் தான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள், இவனோ நகரத்தில் பிறந்து வளர்ந்தவன். அவள் இவனுக்கு சொந்தக்கார பெண். அவளோ இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருந்தாள். இவனோ முதுகலை பொருளாதாரம். இவனுக்கு படிப்பு ஒன்று பெரிதாக வரவில்லை. அதனால் அவனது அப்பாவின் கட்டுமான கான்ட்ராக்ட் தொழிலை கவனித்துக் கொண்டிருக்கிறான். மேலும் அவனுக்கு வேலைக்கு சென்று தான் சம்பாதிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. படிப்பு இவனுக்கு ஒரு பொழுதுபோக்காக மட்டுமே இருந்தது. அப்பாவின் கட்டாயத்திற்காக ஏதோ கல்லூரிக்கு சென்று அந்த பட்டத்தை மட்டும் வாங்கி கொண்டு வந்திருந்தான். அதுவும் அப்பாவின் ரெக்கமெண்டேஷன் வேற. இதுவரைக்கும் இவன் வாழ்க்கையில் கஷ்டம் என்பதை இவன் கண்டதே இல்லை. கதிரின் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது. அவனது நட்பு வட்டாரம் மிக பெரியது. இதனால் வரை அவன் சந்தோஷமாகத்தான் இருந்து கொண்டிருந்தான். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அவன் அவனது நட்பு வட்டாரத்தை குறைத்து கொண்டு நிஷாவோடு பேசி பழக ஆரம்பித்து இருந்தான். இன்றோடு அவர்கள் திருமண வாழ்க்கை ஆரம்பித்து 21 நாட்களே ஆகியிருந்தது. அதற்குள் இப்படி ஒரு பிரச்சனை வரும் என்று இருவருமே கனவிலும் நினைக்கவில்லை என்று அவன் யோசித்து கொண்டிருக்கும் போதே நிஷாவின் அலைபேசி அழைப்பு மணி ஒலிக்கத் தொடங்கியது. எங்கள் அம்மா கூப்பிடுறாங்க என்று பதறியவள் அழைப்பை பேசத் தொடங்கினான். அம்மா சொல்லுமா. எதிர்முனையில் ஏதும் சொல்கிறார்கள் என்பது கதிர் புரியாமல் அவள் பேசுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். மெல்ல அவளது அழகை ரசித்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கும் ஒரு சந்தேகம் ஓடிக்கொண்டே இருந்தது. என்ன நடந்திருக்கும்? எப்படி அவளது உடலில் இப்படி ஒரு தடம் வந்திருக்கும் என்று குழம்பிக் கொண்டே இருந்தான். 3 நிமிடத்திற்கு மேல் அவள் பேசிக்கொண்டே இருந்தாள். அவன் சற்று மெல்ல எழுந்து தேநீர் ஏதாவது ஆர்டர் செய்யலாம் என்று
இன்டர்காமில் ரிசப்ஷன் அழைத்து தேநீர் ஆர்டர் செய்து முடித்திருந்தான். அவன் பேசி முடித்துவிட்டு வந்து மீண்டும் அவள் அருகில் அமர்ந்தான். அப்போது அவளது செல்போன் அலைபேசியை பேசி முடித்திருந்தார். நிஷா, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க என்று கதிர் அவளிடம் கேட்க, அம்மா உடனே இங்கேருந்து கிளம்பி ஊருக்கு வர சொல்கிறாங்க. இது ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி இருக்குன்னு அம்மா சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. வாங்க நாம் கிளம்பலாம் என்றாள் அவள். அவனுக்கும் அந்த நேரம் அவள் சொல்வதே சரியெனப்பட்டது. சரிங்க நிஷா, இப்போவே கிளம்பலாம் என்று அவனது பேச்சில் சற்று கோபம். தேனிலவு பயணம் இப்படி அரைகுறையாக முடிந்திருந்ததில் அவனது மனதிற்குள் சின்ன வருத்தம். என்னடா திடீர்னு சரிங்க நிஷான்னு சொல்கிற? என்னை வாபுள்ள போபுலன்னு கூப்பிட சொல்லியிருக்கேன். நீ என்ன அப்படித்தானே கூப்பிட்டு இருந்த? இப்போ திடீர்னு மாற்றி பேசுகிற. என் மேலே கோவமா என அவனது தாடியை பிடித்து தன்னை நோக்கி திருப்பினாள் நிஷா. இல்லை, பின்ன ஒரு வாரம் இங்கே இருக்கலாம்னு கிளம்பி வந்தான். இப்போ பாரு, ஒரு நாள் தாண்டலை, மறுபடியும் ஊருக்கு கிளம்பணும் என குரலில் கோபம் கலந்தான். அவனுக்கோ அவனது பிரச்சனை பெரியதாகப்பட்டது. ஏன்டா கோவப்படுற? இப்போ என்ன நடந்துடுச்சு? வேணும்னா இப்போயே ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம், சரியா என்றவாறே அவனது நெற்றியில் ஒரு முத்தமிட்டாள். கதிருக்கு சற்று ஆறுதல். 20 நாட்கள் காத்திருந்தது வீணாகவில்லை. வீட்டிற்கு கிளம்புவதற்குள் ஏதாவது செய்துவிடலாம் என நினைத்தவாறே அவளை அவனும் திருப்பி முத்தமிட எத்தனித்தான். அப்போது அவனை யாரோ நிஷாவுக்கு பின்புறமாக இருந்து வேகமாக பிடித்து இழுத்து தள்ளிவிட படாரென கட்டிலின் மீது விழுந்தான். அதனை கண்டு நிஷாவோ ஒன்றுமே தெரியாது போல, ஏண்டா இப்படி விழுந்த என கேட்க, அவனுக்கோ வேகமாக விழுந்ததில் வலிவேறு. ஆனாலும் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள சற்று நிதானமாக யோசிக்க ஆரம்பித்தான். ஆனால் நிஷாவோ மீண்டும் ஏண்டா கீழே விழுந்த என அவனை கேட்டவாறு அவனின் மீது விழுவது போல விழுந்து விலகி படுக்கையின் மீது விழுந்தார். கதிருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. இவள் நமக்கு ஒத்துழைக்கிறா, அப்போ யாரு என்னைய தள்ளிவிட்டது என குழம்பினான். நிஷா மெல்ல தனது விரல்களை கொண்டு அவனது நெஞ்சின் மீது கோலமிட, கதிரும் மீண்டும் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதை எண்ணி மெல்ல அவளின் மீது கையை போட முற்பட, நிஷாவிற்கு பின்னே ஏதோ ஒரு கருப்பு உருவம் அவனது கைகளை அவள் மீது படாமல் பிடித்தவாறே அவனை பார்த்து கோபமாக முறைத்தது. அந்த உருவத்தை கண்ட கதிர் உடனே தனது கையை வேகமாக திரும்ப இழுத்து கொண்டான். அவன் கையை இழுத்ததும் அந்த உருவம் மறைந்து போனது. சற்றே வேகமாக கத்தினான். நிஷா, நீ சொன்னதுதான் சரி, வா உடனே இங்கிருந்து கிளம்பலாம் என சொன்னவாறே கட்டிலிருந்து வேகமாக எழுந்தான். அவனது உடல் வியர்க்க ஆரம்பித்திருந்தது. இப்படியொரு கோர உருவத்தை அவன் இதுவரை பார்த்ததே இல்லை. அவன் பயந்து போயிருந்தான்.